மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மாரடைப்பு காரணமா உயிரிழந்தார். அவரோட இந்த திடீர் இறப்பு செய்தி பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்துச்சு. திரைப்பிரபலங்கள் பலரும் அவரோட உடலுக்கு நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தாங்க. சில காரணங்கள்னால வர முடியாதவங்க கூட இப்போ அவர் குடும்பத்தினரை சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. மேலும் பாக்யராஜ் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் அவர் கூட நடிச்ச சக நடிகர்கள் எல்லாரும் இப்போ அவரை பத்தி இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில கே பாக்யராஜ் அவர்களோட அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னோட பயணத்தை தொடங்கின நடிகர் பார்த்திபன் பாக்யராஜ் அவர்களை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு விஷயமா பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாக்யராஜ் அவர்கள் உயிரிழந்துட்டதா செய்தி வெளியானப்போ என்னால அதை நம்பவே முடியல. இதை பத்தி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவர்களோட மருமகள் கீகிக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண. பாரதி ராஜா அவர்களோட இறப்பப்பவே என்னோட டைரக்டர், அதாவது பாக்யராஜ் அவர்கள் கொஞ்சம் சுருங்கி போய் உட்கார்ந்துருந்தாரு. அவருக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு என்னோட மனசுக்குள்ள தோணுச்சு. இப்போ என்னால அதை சொல்ல முடியுது. ஆனா அந்த சமயத்துல என்னால அதை சொல்ல முடியல. நான் அந்த டைம்ல அவரையே பார்த்துட்டு இருந்தேன். பாரதி ராஜா அவர்களோட இறுதி சடங்குகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க அங்கிருந்து அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செய்தி தான் வந்துச்சு. அவர் உயிரிழந்த செய்தியை கேட்டதும் முதல்ல அவரோட உடலை கூட என்னால பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அதை எதிர்கொள்ள தைரியம் இல்ல. அதுக்கப்புறம் நான் கீர்த்தனாவை கூட்டிட்டு போய் தான் அவரோட முகத்தை பார்த்தேன். அப்ப ரொம்பவே உடஞ்சு போய் அழுதுட்டேன் அப்படின்னு பார்த்திபன் அவர்கள் 15 நாளைக்கு முன்னாடியே பாரதி ராஜா அவர்களோட இறுதி சடங்குலயே எனக்கு என்னோட டைரக்டர் பாக்யராஜ் அவர்களுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு உணர்ந்தேன் அப்படின்னு பார்த்திபன் பாக்யராஜ் அவர்களோட மறைவை பத்தி பேசியிருக்கிற இந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, பாக்யராஜ் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவரோட அபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கு. அதுல நடிகர் சாந்தனு பத்தியும் அவரை மக்கள் நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த அறிக்கை பேசுபொருளாகவும் மாறி இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.